ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டூ அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டன்ட் கேழ்வரகு சேமியா இருக்கு இல்லையா? அதில எப்படி புட்டு செய்றது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து 5 மினிட்ஸ் ஆகும். இன்ஸ்டன்ட் அந்த சேமியா வாங்கி வச்சுட்டு, நம்ம வந்து அ அதில வந்து ஹாட் வாட்டர் நல்லா சுடு தண்ணிய கொதிக்க வச்சு லைட்டா ஊத்திட்டு, கொஞ்சமா ஊத்திட்டு, அது லைட்டா ஊத்தணும். நெறைய ஊத்துனோம்னா அப்படியே ரொம்ப இதுவாயிடும். கொஞ்சம் அது தண்ணி ஊத்தி அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி வச்சதுக்கு அப்புறமா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபுல்லா வந்து அந்த வாட்டர் எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிடுங்க. சர்க்கரை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நம்ம அ ஆல்ரெடி மிக்ஸியில போட்டு நான் அரைச்சு வச்சிருந்தேன். துருவியும் போட்டுக்கலாம். மிக்ஸியில போட்டு அரைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா பூவா வரும். ஸோ தேங்காய் அந்த மிக்ஸியில அரைச்ச தேங்காவையும் இது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அவ்வளோதான். டக்குன்னு இன்ஸ்டன்ட்டா சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட. கேழ்வரகு மாவுல இருக்கு இல்லையா? அதனால ஹெல்தியும் கூட. ஸோ ஈஸியா ஈவினிங் ஸ்நாக்கா நம்ம வந்து பசங்களுக்கு வந்து செஞ்சு தரலாம். அவங்களும் இத விரும்பி சாப்பிடுவாங்க. இதில சுகர், தேங்காய்லாம் இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியும் நம்ம பசங்களுக்கு வந்து செஞ்சு குடுக்கலாம். ஸோ ஈஸியா இன்ஸ்டன்ட் ராகி சேமியா வச்சு எப்படி செய்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இத வந்து பசங்களுக்கு குடுத்தேன். அவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க் யூ ஸோ மச்.